அவருடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எடப்பாடி உட்பட, பொதுச் செயலாளர் எடப்பாடி உட்பட அனைவரும் பிளாக் ஷர்ட்டோட தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. நேற்று பிளாக் பேட்ச் குத்திட்டு யார் அந்த தியாகி அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் அவங்க அடுத்தடுத்த ஆளும் கட்சியின் தொடர்பாக எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எப்படி பார்க்கறது? வரவேற்கணும். நம்ம ஆக்சுவலாக தன்னை யாரும் கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை என்ற மமதையோடு அலைகிறார்கள் திமுக நபர்கள். குறிப்பாக சொல்கிறது திமுக நிரந்தர முதல்வர். அவங்க சொல்கிற வார்த்தை திமுக ஸ்டாலின் நிரந்தர முதல்வர், நாங்கள் தான் தொடர்ச்சியாக நிரந்தரமாக ஆட்சி செய்வோம். உலகில் நிரந்தரம் என்றே ஒன்று கிடையாது. நல்ல ஒரு விஷயத்தை யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். எந்த கவலையும் இல்லாத குழந்தை பருவமும் நிரந்தரம் இல்லை, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாலிப பருவமும் நிரந்தரம் இல்லை, என் உயிர் நிரந்தரம் இல்லை, உறவுகள் நிரந்தரம் இல்லை, பிள்ளைகள் நிரந்தரம் இல்லை, பதவி நிரந்தரம் இல்லை என்ற பொழுது வாழ்க்கையோட யதார்த்தம் புரியாமல் நாங்கள் நிரந்தரம் என்று பகுத்தறிவு சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கி பைத்தியம் போல் பேசுகிற அந்த வார்த்தை என்பது ரொம்ப அபத்தமானது. ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் சட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக எதிர்கட்சியாக இருப்பதற்கு லாய்க்கான கட்சினாக்கா திமுக. அவன் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னென்ன குரலைத்தெல்லாம் காட்டணுமோ எல்லாமே காட்டுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ரொம்ப அமைதியாக சில காலம் பயணித்த அந்த அதிமுக என்பது சமீப காலமாக அவருடைய நிலைப்பாடு என்பது உள்ளபடி வரவேற்கத்தக்கது. ஏன்னா எடப்பாடி நேற்று சொன்ன வார்த்தை, ஊடகவியாளர்கள் ஒரு கேள்வி, இன்னைக்கு நடக்கக்கூடிய ரைடை பற்றி பேசுனீங்களா? கேஎன் நேரு வீட்டில் நடக்கக்கூடிய ரைடை பற்றி ஏன் யாருமே கேள்வி எழுப்பலை? ஏன் யாருமே அந்த 1000 கோடி டாஸ்மார்க் ஊழலை பற்றி பேசவில்லை? ஏன் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை? அதை குறித்து ஏன் கேள்வி கேட்கவில்லை? நீட்டுக்கு அவங்க ஆடக்கூடிய நாடகத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, ஏன் பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டார். உள்ளபடி ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய பத்திரிகையாளர்கள் இப்படி மௌனித்து போய் கிட்டத்தட்ட திமுகவுடைய கொத்தடிமைகள் போல சில ஊடகங்களும் மாறிடுச்சுன்றதான் உள்ளபடி வருத்தம். அதை ரொம்ப நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கேட்குறாரு. அதில் குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை, யோ ஸ்டாலின், எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தை. அப்போ உள்ளபடி எடப்பாடி அவர்கள் எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு விட்டு எப்படியே சொன்னாரா? ஆமாம், அந்த ஊடகத்தில் பேசும்பொழுது அந்த வார்த்தையை ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்தினார். ஸ்டாலின் பயன்படுத்திய வார்த்தையெல்லாம் பார்க்கும்பொழுது எடப்பாடி பயன்படுத்திய வார்த்தை மிக கண்ணியமானதாக தான் பார்க்க முடியும். ஏன்னா எவன் உணவு நேற்று ஆரம்பித்த மலங்காட்சி, இந்த மாதிரியான உரிமையான வார்த்தையெல்லாம் ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய வரலாறு அது. அப்போது எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்து போய் இன்றைக்கு எவ்வளோ பெரிய அந்த பாலியல் அத்துமீறல்கள் அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளோ பேர் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவு கொண்டிருக்கும் பொழுது இதை கேள்வி கேட்க யாரும் இல்லாத ஒரு சூழலில் குறிப்பாக சபாநாயகர் இருக்கக்கூடிய அப்பாவு யாரையுமே பேச அனுமதிக்கல. நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாமானியனுக்கு எரிச்ச வந்துடும், யாராமே அப்படின்ற மாதிரியான ஒரு கடுப்பு வரும். ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தம்பி. ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மக்கள் பிரஜையாக நிற்கிறாங்க. அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த நபர்கள் அவங்க தன் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச ஆரம்பித்தா அதெல்லாம் பேசாத, இதெல்லாம் பேசாத, டக்குன்னு சொல்லு, ஒரு வாரத்தில் சொல்லுன்னா ஐ லவ் யூ நான் சொல்ல முடியும் அவங்ககிட்ட? இல்லை அவர் என்ன தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வந்திருக்காரு சட்டமன்றத்துக்கு? ஒரே வாரத்தில் சபாநாயகரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு? அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா திமுகவுடைய சொம்பு மாதிரி உட்கார்ந்து கொண்டு ஒரு சபாநாயகர் இப்படி அநாகரிகமாக பேசுவது என்பது உள்ளபடி வருத்தத்திற்குரியது. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கள் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனையை அங்கே பேசுவதற்கான எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்பட்டமாக வெளியில் வந்துருன்றதுக்காக இதை பேசாத, அதை பேசாதீங்க, இந்த தெரியும் அது தெரியும், இதை பற்றியாவது சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா மதுரைனால இப்படி தான் எங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்னால தொழில்நகரம் எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியும் இந்த விஷயத்தை எதற்காக ஒரு எம்எல்ஏ பேசுகிறாங்க? எங்கேருந்து ரூட்லேருந்து ஆரம்பிச்சிருக்குன்றது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், குழந்தைக்கு எல்லாமே தெரியுமா சொல்லுங்கள்? தெரியாது. அந்த குழந்தைக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் யதார்த்தமான ஒரு வாழ்வியல் என்னன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா அவர்களும் சரி மக்களும் சரி, அறிவு பசி இருக்கவன் கல்வியை தேடுவான், அரசியல் பசி இருப்பவன் நல்ல தலைவனை தேடுவான், வயிற்று பசி இருப்பவன் முதலில் எதை தேடுவான்? உணவைத்தான் தேடுவானே தவிர இது ரெண்டையுமே அவன் நாட மாட்டான். அப்படின்னும் பொழுது இன்றைக்கு 70 ஆண்டு காலமாக மாற்றப்படாத இந்த வறுமையின் அரசியல் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ மக்களை அரசியலில் வறுமையாகவே வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவன் உணவை மட்டுமே தேடிக்கொண்டு பயணிப்பானே தவிர இந்த அரசியல் களத்தை பற்றி கவனிக்க மாட்டான்னு திட்டமிட்டு நடக்கக்கூடிய நாடகம். அதே போல் சபாநாயகரும் எதை பற்றியுமே பேசிவிடக்கூடாது, யாருக்கும் எந்த தரவுகளும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த நாடகம் என்பது எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கணும் பொழுது இதையெல்லாம் கேள்வி கேட்பதற்கு நீங்கள் உள்ள அனுமதிகளை வெளியில் நான் பேசுகிறேன் பட்டுன்னு அடிச்சு உடைக்கின்ற மாதிரி எடப்பாடி செய்யக்கூடியது உள்ளபடி வரவேற்கத்தக்கக்கூடிய அரசியல். இப்போ நேற்று கேஎன்ஆர் அவர்களுடைய வீட்டில் ரைடு வந்தது. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தலைமை எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம தான் இருக்காங்க.
அவங்க மேலேயும் எந்த குற்றச்சாட்டும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வந்து கேட்கப்படுது. எனக்கு நேரு இது வரைக்கும் இந்த ஈடு ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிக்காத ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி இப்போ வந்து சிக்கியிருக்காரு. அடுத்து இவங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நிறைய பேர் வந்து கேட்கறது அந்த தலைமை, அந்த குடும்பம் ரிலேட்டபிளான விஷயங்களை தான் கேட்குறேன். கே நேரு ஏற்கனவே 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிக்கியிருக்கிறார். 2018 கே நேருக்கு இது வந்து புதிது கிடையாது. ஆனால் நான் இது வரைக்கும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் மீது நடக்கக்கூடிய ரைடால ஏதாவது ரிசல்ட் இந்த நபர்களுக்கு தண்டனை கிடைத்தது ஒரு வரலாறு இருக்கா பாருங்க. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதிலும் ஊழல் செய்து மாட்டிக்கொண்ட பிறகு அதை வந்து எவ்வளோ நேர்த்தியாக கையாளணுமோ அவ்வளோ நேர்த்தியாக கையாண்டு கதவை அடைச்சிக்கிட்டு காலில் விழுந்து தன்னை தற்காத்து கொண்டு வெளியில் வந்து வீரவசனம் பேசுவதில் வந்து திமுக வல்லவர்கள். இங்கு இவ்வளோ பெரிய ரைடு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நேற்று டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமனை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது டெல்லி ஓடுறாரு. துரைமுருகனுக்கு ரைடு நடந்துட்டு இருக்கும் போது டெல்லி ஓடுறாரு. யாரு துரைமுருகன்? புரியுதுங்களா? யார்? மூத்த முன்னோடி, அம்மாக்காரன் பொண்ணுக்காரன் பேசினாரு. அவருக்கும் உடனே டெல்லி போகிறாரு. இவர் வீட்டில் இப்போ ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் டெல்லி போகிறாரு. ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ரைடு நடந்தால் இப்போ நேற்று ஏதாவது டெல்லி போயிருக்காங்களா? கே நேருவா? கே நேரு அது ரைடு நடந்திருக்கு. நிர்மலா சீதாராமன் நேற்று சந்தித்திருக்கிறார். அப்படியா? ஸோ தொடர்ச்சியாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறோம்னு சொல்கிறாங்களோ அவங்க காலிலே போய் விழுக வேண்டியது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த உடனே நாங்கள் கரம்படாத கரைக்கு சொந்தக்காரர்கள் எங்களை பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் அவர்கள் செய்கிறார்கள் சொல்லிட்டு இந்த மண்ணுக்கான மகன் நாங்கள் தான், உங்களுக்காக உழைக்கக்கூடிய மகன் நாங்கள் தான் சொல்லி உருட்டுவது இருக்குல்ல, இவர்களை போல் உருட்டுவதற்கு உலகில் எவனும் கிடையாது. திமுகவில் போனால் மட்டும்தான் இந்த உருட்டுவதை பழகி கொள்ளலாம். இல்லை நல்லா உருட்டு தெரிஞ்சவன் திமுகவுக்கு போகலாம். அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கே தவிர, ஏன்னா காலங்காலமாக அதிமுக எம்ஜிஆர்னு பேசி இருந்த பாக்கியராஜே இன்றைக்கி மேலே ஏறி அதான் முருங்கை வச்சு பொறிச்சு செஞ்சார். அந்த பாக்கியராஜ் இன்றைக்கி வந்து திமுக மேடைகள் ஏறி இந்த வரலாறு தெரியுமான்னு பேசுகிறாருனாக்கா இன்றைக்கு அப்போது அந்த தலைவர்கள்லாம் இல்லை அப்படின்னோடனே, அந்த தலைவர்கள் இல்லைன்னொடனே அந்த சித்தாந்தம் நிறுத்து போயிடுச்சா? அதிமுக ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லைன்னு அந்த சித்தாந்தம் நிறுத்து போய்விட்டு இன்றைக்கி ஸ்டாலின் உங்களுக்கு பெரிய ஆளாக தெரியுறேன்னா அப்போ நீ எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டா, எந்த கொள்கையில் பயணிக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா மனிதனும் விலை போவதற்கான ஒரு வகை போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் இப்படி வந்து மழுங்கடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி அவர்கள் வந்து அந்த ஊடகத்துறைக்காக அங்கே ஒதுக்கப்பட்ட நிதி 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அவர் பேசின பேச்சு, நானும் ஊடகவியலாளர் தான், நீங்கள் நானும் கிறிஸ்டின் தான், நீ உருட்டினேன் ஏதோ அரசியலுக்கு உருட்டினு ஒத்துக்கிட்டு போயிடலாம் கேட்டீங்களா. நானும் ஊடகவியலாளர் தான்னாக்கா எப்படி நீ பத்திரிகைக்காரனாக? உதயநிதி அவர்கள் எப்படி பத்திரிகைக்காரனாக இருக்க முடியும்னு இயல்பான ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் முரசொலியில் உங்களை கொண்டு போய் உங்கள் அப்பா தாத்தாலாம் இருந்துட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. ஒரு பதவியை கொடுத்து வைக்கிற ஒரு ஓனராக இருக்கிற ஆள் நீ பத்திரிகைக்காரன் ஆயிட முடியுமா? பத்திரிகைனா என்ன, அது எப்படி நடத்துவது, அதில் அது மூலமாக நம்ம வந்து எப்படி கருத்துக்களை பதிவு செய்வது, இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி பேசுவது, நாம் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடிய சொல் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இளைஞர்களை எப்படி வசீகரப்படுத்துகிறது, ஒரு மக்கள் மாற்றத்திற்கான ஒரு புரட்சி எப்படி ஏற்படுத்துகிறது, நேர்த்தியான கருத்துக்களை எப்படி சொல்வது, இங்கே சமூகத்தில் எப்படி வந்து தேனீக்கள் வந்து பூவிலிருந்து தேனை வந்து அழகாக பூவுக்கு வலிக்காமல் எடுக்கணுமோ அதுபோல் வந்து சொற்களை பயன்படுத்துவது எந்த மாதிரியான விதத்தில் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அநாகரிகத்தின் உச்சம். நீங்கள் அந்த காலத்து பாடல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி பெண்களை வந்து எவ்வளோ ஆபாசமாக நடத்துகிறார்கள் இந்த ஆட்சியில் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த பாடல் வரிகள்லையும் பார்த்தீங்கன்னா எவண்டி ஒன்றை பெத்தான் கையில் கிடச்சா செத்தான், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்களா? அந்த காலத்து பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பெண்ணை வந்து ஒரு ஊமையாகத்தான் சொல்லுவார்கள். இந்த நிலவு இருக்குல்ல, நிலவுக்கு ஊமையாக சொல்லி நீங்கள் அந்த காதலே வந்து தன் காதலன் வந்து அந்த காதலியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் ஒரு பொருளாதார சூழல் அவன்கிட்ட இல்லைன்னா அதை எவ்வளோ அழகான வரிகள் அப்போ பதிவு செஞ்சாங்கன்னா, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. இந்த காதலை எவ்வளோ அழகமாக சொல்கிறான் பாருங்க. அதே மாதிரி அந்த பெண் அந்த காதலன் மீதோ அல்லது ஒரு மனைவி கணவன் மீதோ கோபப்பட்டால் அந்த இடத்துல எப்படி சொல்கிறான்? அதே நிலவை எடுத்துக்கொண்டு ஒரு ஒப்பீடு சொல்கிறாங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது, மலருக்கு என்மேல் என்னடி கோபம் தீயாய் எரிகிறது. இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு நாகரிகமான கையாண்டு பெண்களை எப்படி சொன்னாங்க, எப்படி வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்தினாங்கன்றதில்ல. இது போன்ற ஒரு ஊடகத்தில் இருக்கிறவரும் சரி, அரசியல் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் தெரிஞ்சிருக்கணும். கையேர்ந்த நபர்களாக இருந்தால்தான் அந்த மக்களை வசீகரிக்க முடியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? திமுகனாலே ஆபாச பேச்சுக்கு பஞ்சமில்லைன்ற மாதிரி பேர் ஆயிடுச்சு. திமுகனாலே ரவுடிசம்னு பேர் ஆயிடுச்சு. பொழுது இவர்கள் ஊடகவியலாளர் போர்வையில் உட்காந்து கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை செய்வதை எப்படி இந்த பொதுமக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு இருக்குல்ல. எனக்கு தெரிந்து மிக ஆபத்தான
ஒரு விலங்குகளை விட மிக ஆபத்தான ஒரு ஆட்சி இருக்குதுனாக்கா அது திமுக ஆட்சின்னு தான் பார்க்கணும். ஓகே, இந்த ரைடு அந்த விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்து மேலிடங்களுக்கு போகுமா இல்லை மூத்த நிர்வாகிகளோடு நின்றுருமா? மூத்த நிர்வாகிகளோடு நின்னாலும் எந்த மேலிடத்தோடும் போனாலும் சரி, யாருக்கும் ஒரு இமை அளவு பாதிப்பு ஏற்படாது. இமையில் இருக்க முடிக்கு கூட ஒரு பாதிப்பு ஏற்படாது திமுகவிற்கு. சார் நீங்கள் 5000 கோடி அடிச்சிருக்கிறான், 4000 கோடி கொடுத்துட்டு 1000 கோடி வச்சுக்க போ, உன்னை விட்டுறேன்னாக்கா கொடுக்க மாட்டான்னு சொல்லுவான். என்டையர் கெரியரும் போயிட்டு உள்ளே உட்காரதுக்கு. ஆனால் வெளியில் வந்து மறுபடியும் அவனுக்கு அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தன்னை நல்லவன்னு காட்டிக்கலாம். மறுபடியும் 2 பேர் சார் சாமி உங்களை வந்து நான் வந்து கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து பிஜேபி அப்படி பிஜேபி இப்படின்னு உருட்டுவார்களே தவிர, நிதர்சனமாக இங்கு காமராஜர் போல் ஒரு தலைவன் தமிழகத்தில் இப்போ இருக்கிறானாக்கா நிகழ்காலத்தில்னாக்கா இல்லை. நீங்கள் காமராஜரை போல் வந்து அப்துல் கலாம் தான் கடைசியாக எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார். 2 செட்டு ட்ரெஸ்ஸு, சம்பாரித்த பணத்தில் எல்லாத்தையும் மாணவர்களுக்கே கொடுத்த ஒரு வாழ்க்கை, தன் தாய்க்கு வெளியில் வந்து தண்ணி குழாய் போட்டு கொடுத்ததுக்கே கல்ட்டுன்னு சொல்லக்கூடிய நபர், தன் நண்பர் வந்து தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு பத்திரிக்கை வச்ச போது சொன்ன வார்த்தை, உன் வீட்டுக்குள்ளே கல்யாணத்துக்கு வரதுக்கு நான் முதலமைச்சராக இருக்கேன் போடா அப்படின்ட்டு. கல்யாணம் நடந்து கொண்டு இருக்க பொழுது சொல்லாமல் இல்லாமல் போய் நின்னார். ஏன்னா நீ வரமாட்டேன்னு சொன்னேன், நான் வரேன்னு சொன்னால் நீ கஷ்டப்பட்டு காசை வாங்கி கடன் வாங்கி கொஞ்சம் ஓஹோன்னு செலவு பண்ணுவேன், உன்னை கடன்காரன் ஆக்கிறதுக்கான முதலமைச்சர் ஆக்கியிருக்கேன்னு சொன்னார். இப்படி ஒரு எளிமையான, இப்படி மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களா? அப்படி அதுதான் சொல்கிறேன். வாழ்வியலில் யதார்த்தமான மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே. திடீர்னு அரசியல் போர்வைக்குள்ளே வந்தவொடனே எங்கேருந்து உங்களுக்கு இந்த ஆணவம், எங்கேருந்து இந்த திமிரு வருதுன்னு தெரியல. மக்களை யதார்த்தமாக நேசிக்கக்கூடியவன் தான் தலைவன் நம்மளது. அந்த பண்பை இழந்த திமுக நம் மண்ணுக்கு பேராபத்துன்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.